அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல ஓடிஜி பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேக்கிங்கை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸாக கொண்டு போகணும்னாலும், அதற்கு நீங்கள் வீட்டுக்கே ஒரு பேக்கிங்கை ஒரு பேஷனாகவும் இருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடியது ஓடி. என்னதான் மைக்ரோவேவ் அவன்லேயே நம்ம பேக் பண்ணலாம்னாலும், பேக்கிங்க்கு மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறது ஓடிஜி தான். ஃபர்ஸ்ட் ஓடிஜி அண்ட் மைக்ரோவேவ்க்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஓடிஜிங்கிறது ஓவன், டோஸ்டர் அண்ட் கிரில்லர். இதில் வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கலாம், டோஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் த ஹீட்டிங் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹீட்டிங் ராட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அண்ட் காயில்ஸ். அந்த காயில் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். வேறஸ் மைக்ரோவேவ் அவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகுது இட்ஸ் த்ரூ ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மூலமாக தான் உங்களுக்கு மைக்ரோவேவ் அவனில் ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதுதான் ஓடிஜி அண்ட் மைக்ரோவேவ் அவனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். வை வந்து ஓடிஜியை பேக்கிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் மைக்ரோவேவ் அவன்லேயும் பேக்கிங் பண்ணலாம். பட் மைக்ரோவேவ் அவனில் பேக் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டாப் லேயர் வந்து நல்லா பேக் ஆகிருக்கும். வேறஸ் பாட்டம் லேயர் வந்து அண்டர் குக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எதனாலனா ரேடியேஷன் மூலமாக தான் நமக்கு ஹீட் வந்து அங்கே உள்ள ஜென்ரேட் ஆகுதுங்கிறதுனால யூனிஃபார்ம் ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஹீட் வந்து உங்களுக்கு இருக்காது. வேறஸ் ஓடிஜியில் வந்து நம்ம பேக் பண்ணும்போது போத் டாப் அண்ட் பாட்டம் ராட்ஸ் ஆனில் வச்சு தான் பேக் பண்ணுவோம் அண்ட் ஈவனான ஹீட் ஜென்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பேக்கிங்க்கு ஓடிஜி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போது ஓடிஜி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்மில் நம்ம 25 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வச்சுருக்கோம். பேசிக்காக ஓடிஜி வந்து உங்களுக்கு 9 லிட்டர்ஸ்லேருந்து 60 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு சில பிரான்ச் 9 லிட்டர்ஸ்லேருந்தே ஓடிஜி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதை வந்து 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க. ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் கெப்பாசிட்டி. ஸ்மால்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 to 20 லிட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஓடிஜிஸ் எல்லாமே ஸ்மால் கேட்டகரிஸ்குள்ளே வரும். அதுக்கு மேலே இருந்து ஒரு 40-45க்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு மீடியம் கேட்டகரி. 45 அண்ட் அபவ் இருக்கிறது வந்து உங்களுக்கு லார்ஜ் கேட்டகரியில் வரும். இதில் நீங்கள் எதுக்காக இந்த ஓடிஜியை யூஸ் பண்ண போகிறீங்கிறத பொறுத்துட்டு என்ன கெப்பாசிட்டியில் வாங்கணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இனிஷியலி நீங்கள் ஒரு மீடியம் கெப்பாசிட்டியில் இருக்கிற ஒரு ஓடிஜி வாங்கிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட். கொஞ்ச நாள் பிஸ்னஸ் நல்லா ரன் ஆனதுக்கப்புறம் லார்ஜ் கெப்பாசிட்டி ஓடிஜி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது இதுதான் உங்களுக்கு கெப்பாசிட்டி ரேஞ்சு. அடுத்து வந்து ஓடிஜியில் உங்களுக்கு நீங்கள் பை பண்ணணும். உங்களுக்கு என்னென்னலாம் அதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக் வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து கூலிங் ரேக்னு சொல்லுவாங்க, வேறஸ் பேக்கிங் ரேக்னு சொல்லுவாங்க. இந்த வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் கூட நம்ம டின்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உள்ளே நீங்கள் வச்சுட்டு டின்ஸை நீங்கள் இதில் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த க்ரம் ட்ரே ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த க்ரம் ட்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்ஸ் பண்ணுறோம், குக்கீஸ் பண்ணுறோம், இல்லை கிரில் பண்ணுறோன்னா அது வந்து ஆயில்ஸோ இல்லை கேக்கோட க்ரம்ஸோ ஏதோ வந்து கீழே ஸ்பில் ஆகுது அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கும் போது நம்ம ஓடிஜியை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரே. இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே கொடுத்துருவாங்க. இந்த பேக்கிங் ட்ரே வந்து நம்ம குக்கீஸு, கப் கேக்ஸு, பீஸா இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஹேண்டில். இந்த உள்ளே வந்து நம்ம ஒயர் ரேக் வச்சுட்டோம் இல்லை இந்த ட்ரேஸ் வச்சுட்டோம்னா அதை எடுக்கிறதுக்கான பேக்கிங் ஹேண்டில். பயங்கர ஹீட்டாக இருக்கும். அப்போ அந்த ஹீட்டாக இருக்கிறப்போ நம்ம இந்த ரேக்ஸை வந்து வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த பேக்கிங் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டசரி ஸ்டாண்டு, அந்த ரோட்டசரி ரிமூவல் ரேக் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓடிஜியில் வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓடிஜியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக 3 டிஃப்ரெண்ட் நாப்ஸ் இருக்கும். இந்த நாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாப் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் நாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் டெம்பரேச்சர் நாப்பில். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் நாப். இதை நீங்கள் என்ன ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கானது. இப்போது நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணுறீங்க, கிரில் பண்ணுறீங்க, இல்லை பேக் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன் மோடில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது. யூஸ்வலாக வந்து பேக்கிங் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் ராடு எப்போவுமே ஆனில் வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் மோடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டைமர் கண்ட்ரோல். டைமர் வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அந்த டைமர் கண்ட்ரோல் நாபில் உங்களுக்கு இருக்கும். இந்த டைமர் கண்ட்ரோல் நாபை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க டைமிங் வந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு டிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டு வந்ததுமே உங்களோட குக்கிங் டைம் முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். உங்கள் ஓடிஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நாப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் திங், இது ஆஃப், ஃபங்க்ஷன் நாப் ஆஃப். 2 நாபுமே உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இது வந்து ஆஃப் மோடு. நெக்ஸ்ட் வந்து இது டாப் ராட் மட்டும் ஆனில் இருக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் நாப். இது பாட்டம் ராட் ஆனில் இருக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன குக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நாப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் பேக் மோட். இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். போத் டாப் அண்ட் பாட்டம் ராட்ஸும் ஆனில் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு, பன்னீர் கிரில் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு சிக்கனை கிரில் பண்ணுறீங்கனாலும் அதுக்காக இந்த ஃபங்க்ஷன். பாட்டம் ராட் இருக்கும். அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு. அதே தான் இதுவும். போத் பாட்டம் அண்ட் டாப் ராட் வந்து ஆனில் இருக்கும் அண்ட் ரோஸ்டிங் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அதுக்கு தான் இது. நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான நாபை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம யூஸ்வலாக வந்து எப்போவுமே போத் நம்ம பேக்கிங் மட்டும்தான் பண்ண போகிறோங்கிறனால நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராட் மட்டும்தான் எப்போவுமே ஆனில் வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் ப்ரீஹீட்குள்ளே நம்ம வரோம். ப்ரீஹீட்டுங்கிறது என்ன பிராண்ட் ஆஃப் அவன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டியில் வாங்கியிருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரீஹீட்டிங்கான டெம்பரேச்சர் வந்து என்ன மாதிரி எவ்வளோ மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓடிஜி வாங்கும்போதே உங்களுக்கு வந்து மேனுவல், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். யூஸ்வலாக நீங்கள் என்ன இப்போ கேக் பேக் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் தான் நம்ம கேக் பேக் பண்ணுவோம். அப்போ அந்த 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க உங்கள் அவனை. ஒரு சில அவன் வந்து சீக்கிரமே ப்ரீஹீட் ஆயிடும், யூனிஃபார்மான ஹீட்டிங் எல்லாத்துக்குமே வந்துடும். பட் ஒரு சில அவனில் வந்து அப்படி வராது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்கிறத நம்ம சொல்கிறது. நீங்கள் வந்து என்ன கெப்பாசிட்டி வந்து வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓடிஜி வாங்கிட்டு அதை எப்போவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல் 2 ட்ரையல்ஸுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போது ஒரு சில அவனில் வந்து நீங்கள் இப்போ கேக் வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் டைமிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு சில அவன் வந்து 40 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஒரு சில அவன் வந்து 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பேக் ஆயிரும். 30 மினிட்ஸுங்கிறப்போ உங்களுக்கு பாட்டம் போர்ஷனோ டாப் போர்ஷனோ பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே டிசைட் டைம் வந்து அந்த குக்கிங் டைம் வந்து 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்லேருந்தே உங்கள் கேக் எப்படி பேக் ஆகிருக்கு, என்ன மாதிரி குக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு ஓகே இன்னும் டைம் அதிகமாக விடணுமா இல்லை இதோடைய பேக் ஆனது போதுமா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 ட்ரையல்ஸ் ஆகும் உங்கள் ஓடிஜியை வந்து நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு. உங்கள் ஓடிஜியில் என்ன டைமிங்கில் நம்ம வைக்கலாம், எப்படி நமக்கு ஹீட் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 or 3 ட்ரையல்ஸ் எடுக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ரீ ஹீட்டிங் மஸ்ட் தான். நான் ப்ரீ ஹீட் பண்ணாமல் நான் வந்து பேக் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இப்போது பேக்கிங் பண்ணுறதுக்காக உங்களோட இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்காக பேட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ப்ரீ ஹீட் பண்ணாமே நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க. இப்போ யூஸ்வலாக 30 மினிட்ஸ் பேக்கிங் டைமுங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணாமல் வச்சங்காட்டிக்கு ஃபர்ஸ்ட் அந்த உள்ளே வந்து ஓவன் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ அந்த ஹீட் ஆகிற டைம் எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் உள்ளே வச்சுருக்க கேக் பேட்டரும் அந்த டைமிங்கில் குக் ஆகும். அப்போது 30 மினிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஓவன் ஹீட் ஆகிறதுக்கே எடுத்துருக்கும். அப்போ நீங்கள் 30 மினிட்ஸ் அந்த டைமர் ஆஃப் ஆகி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கேக் குக் ஆகிருக்காது. ஓகே நம்ம குக் ஆகலை இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வைப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேக்கோட டெக்ஸ்சர்ஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் நம்ம எந்த ஒரு ரெசிபியோ என்ன ஒரு டெசர்ட் நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து எப்போவுமே ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அது ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, குக்கீஸாக இருந்தாலும் சரி, கேக்காக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்கனாலும் ஃபர்ஸ்ட்டு அதை வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங்க்கு உங்களோட கேக்காக இருந்தாலும் குக்கீஸாக இருந்தாலும் ப்ரெட்ஸாக இருந்தாலும் உள்ளே நீங்கள் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து
எந்த ரேக்கில் வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ என்னோடய ஓடிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேக்ஸ் இருக்குது. பாட்டம் ரேக் ஒன்று, இது பார்த்திங்கன்னா பாட்டம் ரேக்கு, இது மிடில் ரேக்கு அண்ட் டாப் ரேக்கு. எப்போவுமே நீங்கள் ஒரு கேக்கு பேக் பண்ணும்போதோ இல்லை குக்கீஸ் நீங்கள் பேக் பண்ணுறீங்கனாலும் மிடில் ஆஃப் த ரேக்கில் நீங்கள் வைக்கணும். மிடில் ரேக்கில் நீங்கள் வைக்கும்போது தான் பாட்டமில் இருக்கிற ராடும் டாப்பில் இருக்க ராடும் ஹீட் ஆகும்போது ஈவனான ஹீட் வந்து நமக்கு அந்த மிடில் ரேக்கில் கிடைக்கும். அந்த மிடில் ரேக்கில் வச்சே எப்போவுமே நீங்கள் பேக்கிங் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஓடிஜியில் பேக் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸை வந்து டச் பண்ணிடாதீங்க. இது கிளாஸ் சர்ஃபேஸ் தான், பட் ஆனாலும் ஹீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரெசிஸ்டண்ட் ஹேண்டில் தான். நீங்கள் பேக் பண்ணும்போது இந்த மேல் பார்ட் ஆஃப் த ஓடிஜியில் எந்த ஒரு திங்ஸுமே இருக்கக்கூடாது. அது பிளாஸ்டிக், முக்கியமாக பிளாஸ்டிக் பவுல்ஸோ வேறு எந்த ஒரு திங்ஸுமே அதில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மேல் லேயரில் உங்களுக்கு இந்த மேலே வந்து டாப் ஆஃப் த சர்ஃபேஸில் வந்து எந்த ஒரு திங்ஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டாப் சர்ஃபேஸ்லேயும் உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதனால் அங்கே எந்த ஒரு திங்ஸுமே நீங்கள் வச்சிடாதீங்க. என்ன பிராண்ட் ஆஃப் ஓடிஜி வாங்கலாங்கிறத அது உங்களோட விருப்பம். எந்த ஓடிஜி நீங்கள் வாங்கினீங்கனாலும் நீங்கள் அந்த ஓடிஜியை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஒவ்வொரு பிராண்ட் ஆஃப் ஓடிஜிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வச்சுருக்க ஓடிஜியை நீங்கள் எப்படி அதை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பாருங்கள். இந்த மேனுவலை ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2-3 ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள். ட்ரையல் பார்த்துட்டு ஓகே இந்த டெம்பரேச்சர் தான் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டெம்பரேச்சர் இந்த டைமிங்கில் தான் நமக்கு வருது, இந்த மோடில் ஃபங்க்ஷனில் வச்சா தான் நமக்கு வருது அப்படின்னு. இப்போ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் உங்களுக்கு கன்வெக்ஷன் மோடோட இருக்குது. இப்போ நான் வச்சுருக்க மாடலே கன்வெக்ஷன் மாடலோடையே உங்களுக்கு இருக்குது. அந்த கன்வெக்ஷன் மாடலுங்கிறது உங்களுக்கு இன்னும் ஈவனாக அந்த ஹீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. உள்ளே உங்களுக்கு ஃபேன் இருக்கும். அந்த மோடில் இருக்கிற அந்த ஆப்ஷன், கன்வெக்ஷன் ஆப்ஷனில் இருக்கிற ஓடிஜி நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் பேக் பண்ணும்போது அலாங் வித் கன்வெக்ஷன் மோடோடையே சேர்த்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட கன்வெக்ஷன் ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். டாப் அண்ட் பாட்டம் டாட் ரெண்டுமே ஆனில் இருக்கிற ஃபங்க்ஷன் மோட் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிறத எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓடிஜி வாங்கிட்டீங்க, வாங்கினோடனே எடுத்து நீங்கள் பேக் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் ஓடிஜியை வந்து பர்ச்சேஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கோங்க ஓடிஜிக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்குற அக்சசரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஒரு டிஷ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருங்க. உள்ளே எல்லாத்தையுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சர், அதாவது ரோஸ்ட் ஃபங்க்ஷன் ஹையஸ்ட் டெம்பரேச்சர், உங்கள் ஓடிஜியில் இருக்கிற ஹையஸ்ட் டெம்பரேச்சர், உதாரணத்துக்கு 250 டிகிரி செல்சியஸ், என்னோட 250 டிகிரி செல்சியஸ், அதில் ஒரு 15 மினிட்ஸ் உங்கள் ஓடிஜியை ரன் பண்ண விட்டுருங்க. இது எதுக்காகனா நீங்கள் வாங்கினது புது ஓடிஜி இல்லைங்களா, நியூவாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஓடிஜி. அதில் சம்டைம்ஸ் அந்த மெட்டல்ஸோட ஸ்மெல்ஸு, அந்த மெட்டலோட ரெசிடியூஸ் எல்லாமே அதில் இருக்கும். அந்த பேக்கிங் கவர் பண்ணியிருப்பாங்க, அதோட ரெசிடியூஸ் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த ரெசிடியூஸோட ஸ்மெல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்காக நம்ம ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம விட்டுறணும். விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ஒரு டைம் நீங்கள் நம்ம வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஓடிஜியில் என்ன மாதிரி வெசல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செராமிக், கிளாஸு, அதே மாதிரி சிலிக்கான் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்னோட ஓடிஜியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க மெட்டல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நானும் நீங்கள் மெட்டல் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் மெட்டல்ஸ், நான் வந்து அலுமினியம் கேக் டின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்லாவே பேக் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து மெட்டல் பேஸ்ட் டின்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பட் செராமிக்காக இருந்தாலும், சிலிக்கானாக இருந்தாலும், கிளாஸாக இருந்தாலும் ஃபுட் கிரேடாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களோட அவனில் ஓடிஜியில் அதெல்லாம் யூஸ் பண்ணலாமாங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லையே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக கவனிச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெசல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓடிஜி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.